ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சேலம் கோபிநாத். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாத்துக்கறி பிரியாணி செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜாலியான முறையில், அதாவது ரகலை பண்ணிட்டு நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இந்த வாத்துக்கறி பிரியாணி பண்ணியிருந்தோம். ரொம்ப கலாட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு இருக்கும். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது முறையாக நாங்களே செஞ்சு பார்த்தோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை எப்படி செஞ்சோம், என்னென்ன பண்ணோங்கிறத எல்லாமே நாங்கள் தெளிவாக காட்டியிருப்போம். மறக்காமல் வீடியோ கண்டிப்பாக ஒரு ஜாலியான வீடியோ, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் எங்களோட வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்க பாருங்கள். சரிங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறியை விட வாத்துக்கறியை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவுச்சு வாடையும் வரும். அதனால் அது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லாவே வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதுதான் இன்னும் நல்லாவே இருக்கும். இது கறி வந்து ஒரு 3 வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கவுச்சி ஸ்மெல்லே வந்து கிடையாது. நல்லா கறி பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரத்த பசன்றதே எதுவுமே கிடையாது. இல்லை, நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம நல்லா பார்த்துக்குங்க கறியை. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் போய். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்குள்ளே போய் எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். ஏன்னா இங்கே வந்து மிக்சி இல்லைங்க, நாங்களாம் டோட்டலாக சேர்த்து இப்போ இஞ்சி எந்தெல்லாம் இருக்குன்னா இதை வந்து நம்மளாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நெல்ல சொல்லிருங்கண்ணா. இஞ்சி போட்டு பெஸ்ட், சின்ன வெங்காயம், இந்த முந்திரி, இது வந்து மசாலா ஐட்டம். அடுப்பு நல்லா பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம என்னன்னா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்துறோம். ஆமா, உண்டா காஞ்சிருச்சு. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வெங்காயத்தை அப்படியே பொன் வறுவலா வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். தீயக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. வந்து நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் போடு. மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை போட்டாச்சு. தக்காளி 250 கிராம் தக்காளி நம்ம போடுறோம். பூண்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம், அதை அரைச்சி தான் போடுறோம். இப்போ ஒழுங்காக செஞ்சிருப்போம். இல்லை, இது ஆயில் ஊற்றுறது வேணாம். வெங்காய பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் போடுறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து 20 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். அதை அரைச்சி தான் நம்ம போடுறோம். நம்ம போட போறோம். சொல்லி போடுறா போடு அதெல்லாமே போட்டு எல்லாமே கையில் இருக்கு. என்னென்ன இருக்கோ அதை போட்டு மிளகாத்தூள் ஒரு 20 கிராம் நம்ம போடுறோம். போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போதும். ஆமா, கலர் வருது.
போட்டு இந்த வாத்துக்கறி நம்ம எடுத்து இப்போ போட போகிறோம். வீடியோ ரெக்கார்டு பண்ற காட்டி நான் எடுத்து பண்ணிடலாம். அண்ணா ரெக்கார்டில் இருக்கிறது அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் போகிறோம் 200 ml. எவ்வளோங்க? 200 ml தயிர். ஓகே ஓகேங்க. இல்லை தயிர் ஊற்றுங்க. தயிர் எவ்வளோ விலை ஊற்றுறமோ அந்த நல்லா இருக்கும். சொல்லலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அடி பிடிச்சிது. இப்போ சொல்லலாம். இப்போ நம்ம கறி வந்து நல்லா ஃப்ளேவரு இதில் நல்லா டேஸ்ட்டு உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மெதுவாக ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சுட்டு மெதுவாக இது பண்ணிட்டு இருந்தால் நல்லா ஃப்ளேவர் இறங்கணும். ஃப்ளேவர் இறங்க தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் கறியோட கலர் பாருங்கள். நல்லா வெந்து எப்படி கலர் பாருங்கள் எப்படி எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு நான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதே. இந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா கீழே இருக்கிறதுனா நல்லா போய் எல்லாம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பிரியாணிக்கான அரிசியை தண்ணியில் நம்ம ஊற வைக்கணும். சொல்றா நம்ம அரிசி 1 கிலோ தான். அது நம்ம ஊற போடும்போது சொல்லிடலாம். நான் டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறோம். கறி நல்லா மசாலாவோட நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஆமாம், போட்டாச்சு. அரிசி தண்ணி ஊற்றிட்டு ஓகே. இப்போ வந்து மசாலாலாம் நல்லா ரெடியாகி நம்ம கறி போட்டு வணக்கி தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா கழுவி 2 வாஷ் பண்ணி நம்ம வந்து அரிசியை தம் போடுறதுக்கோசரம் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ அரிசி வந்து நல்லா இது பண்ணி பிணையக்கூடாது. நம்ம அரிசியை உடஞ்சிரும். நம்ம அப்படியே மேலாப்பில் சும்மா அப்படியே இந்த மாதிரி சும்மா ஒரு கிளறி அப்படியே வாஷ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே ஊறணும் அரிசி. எப்படி பேசுவாங்க? இப்போ அரிசி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் வந்து ஊறனா போதும் அரிசி. இப்போ அதுக்குள்ளே நம்ம கறி வந்து வணக்கி விட்டது வந்து தண்ணி அளவு தண்ணி ஊற்றி வச்சு இப்போ அது வந்து வெந்துடும். வெந்ததை நம்ம அரிசி அப்படியே கொட்டி தம் போடுறதான். சும்மா உப்புக்காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரிசி நம்ம வந்து போட போகிறோம். அப்படியே பரவாயில்ல நம்ம போடணும். அரிசியை ஒரே இடத்துல போடக்கூடாது. அரிசி போட்டு எவ்வளோ இருக்குன்னு அதையும் சொல்லு. இப்போ அரிசி நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்போ அரிசி போட்டாச்சு அவ்வளோதான். இதை எப்படி கிண்டல் அதையும் சொல்லு. அரிசி உடையாத அளவுக்கு நல்லா நம்ம பொறுமையாக தான் வந்து கிண்டணும். அரிசி உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. லெமன் ஜூஸ் சொல்லு. இப்போ லெமன் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு லெமன் சேர்த்தணும். எதுக்கு லெமன் சேர்த்துறது? புளிப்புக்கு. ஆமாம் ஆமாம். என்ன பண்ண தட்டை வச்சுட்டு இப்போ சிம்மில் இருக்கு. சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஆமாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது ஆனதுக்கப்புறம் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இலையெல்லாம் போட்டு இதை வந்து வேறு முறையில் வந்து நாங்கள் வந்து டம் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழைய முன்னோர்கள் செஞ்ச மெத்தேடு தான் பண்ண போகிறோம். ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மூடி போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெருப்பை வந்து நம்ம வைக்கும்போது அரிசி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். அதை பிரியாணி பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டான பிரியாணியாகவே கிடைக்கும். இதெல்லாம் சொன்னதை நாங்கள் அப்படியே வந்து செஞ்சு பார்த்தோம். கண்டிப்பாக அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் எடுத்தாச்சு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செஞ்ச பிரியாணி தானான்னு எங்களாலே நம்ப முடியல. அவ்வளோ 4 பேருக்கு மேலே அவ்வளோ தெரியலினாலும் பெரியவங்க சொல்கிறத வச்சு நாங்களே செஞ்சோம். பாஸ்மதி ரைஸ் அரிசியில் தான் பண்ணியிருக்கிறோம். 1 கிலோவில் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி பிரியாணிங்க சாத்தியம் கிடையாது. ஆனால் நாங்கள் அதிலே பண்ணி காட்டுறோம்னு நினச்சி கண்டிப்பாக ஒரு தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக அது பண்ணோம். கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக கிடச்சிருக்கு. உண்மையாலுமே ரிசல்ட்டு பக்காவாக கிடச்சிருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாமே வற்றி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட். அவ்வளோ பக்காவாக சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா? இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சரியா?
ரொம்ப நன்றி. தேங்க்யூ.